பாகனேரி சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை நகருக்கு அருகே இருக்கிற ஒரு சிற்றூர். ஆனால் அகில இந்திய அரசியலில் சுதந்திர போராட்ட காலத்திலும் சரி, அதன் பின்னர் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி, தவிர்க்க முடியாத அரசியல் களமாக விளங்கியது. காரணம், 2 குடும்பங்கள். ஒன்று முன்னாள் மத்திய அமைச்சர் R.V. சுவாமிநாதன் குடும்பம், மற்றொன்று சட்டமன்ற காங்கிரஸ் தலைவராக இருந்த ஊனா சுனாபானா குடும்பம். 2 பேரும் நெருங்கிய உறவினர்கள். தனி மனிதன் பெரிதா, கட்சி பெரிதா என்றால் கட்சிதான் பெரிது என்பதில் உறுதியாக இருந்தவர் ஊனா சுப்பிரமணியம். 1980களில் சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் பழம் பொருந்திய தலைவராக இருந்தார். வாளுக்கு வேலி பரம்பரையில் வந்தவர் ஊனா சுப்பிரமணியம். இவரது தகப்பனார் உடையப்பா ஒன்றுபட்ட ராமநாதபுரம் ஜில்லா போர்டு தலைவராக இருந்தவர். 1970 முதல் 76 வரை காளையார் கோயில் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தார் ஊனா சுப்பிரமணியம். 1977, 1980 மற்றும் 1984 தேர்தல்களில் தொடர்ச்சியாக சிவகங்கை சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்றார். 1984 சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராகவும் இருந்தார். சிவகங்கை MLAவாக இருந்தபோது சிவகங்கை பேருந்து நிலையத்துக்கு எதிரே இருக்கிற இக்பால் அண்ணன் கடையில் ஒரு சாமானியர் கணக்காய் உட்கார்ந்து இருப்பார். தொகுதி மக்கள் தன்னை தேடி பாகனேரி கிராமத்திற்கு வந்து அலையக்கூடாது என்பதே காரணம். அந்த கடைதான் அவருக்கு MLA ஆபீஸ் மாதிரி. யார் என்ன உதவி கேட்டாலும் அங்கேயே கடிதம் எழுதி கொடுப்பார். மாலை வரை அங்கேயே இருந்துவிட்டு அதன் பிறகு பாகனேரி போகும் கடைசி பஸ்ஸில் ஏறி ஊருக்கு போவார். சென்னையில் இருந்த அவரது வீட்டுக்கு ஒருமுறை தொகுதிவாசிகள் 10 பேர் வேனில் வந்தார்கள். அப்படி வந்தவர்களுக்கு காப்பி உபசரணை செய்துவிட்டு சமையல்காரர் நாராயணனை அழைத்து, இவங்களுக்கும் சேர்த்து காலை பலகாரம் ரெடி பண்ணு நாராயணா என்கிறார். அதன் பிறகுதான் வந்தவர்களில் ஒருவரை கூப்பிட்டு, என்ன விஷயம், வேனெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க என்று விசாரிக்கிறார். அதற்கு பயந்தபடியே அந்த கிராமத்து நபர் சொன்னார், சாராயக்கடை ஏலம் வருது, ஏலம் வெளியார்கிட்ட போகாம நீங்க தான் ஊர் பொதுவுக்கு எடுத்து தரணும், அதுக்குத்தான் வந்தோம் என்றார். இதை கேட்டதும் சமையல் கட்டை பார்த்து குரல் கொடுத்தார், நாராயணா, இவங்க டிஃபன் சாப்பிடல, உடனே ஊருக்கு போறாங்க, நமக்கு மட்டும் டிஃபன் பண்ணு. வந்தவர்கள் திட்டிக்கொண்டே ஊருக்கு போனார்கள். இலங்கையில் மிகப்பெரிய அளவில் கள்ளுக்கடை நடத்தியவர்கள் ஊனா சுனாபானா குடும்பத்தினர். காங்கிரஸ் காந்திய வழி என்று வந்தபின் ஒட்டு மொத்தமாக அந்த தொழிலையே நிறுத்தியவர்கள். அதேபோல ஒரு சமயம் குதிரை பந்தயம் நடத்த அனுமதி கேட்டு தொழிலதிபர்கள் சிலர் அப்போதைய முதலமைச்சர் MGRஐ அணுகினார்கள். அதற்கெல்லாம் எதிர்க்கட்சித் தலைவர் ஒப்புக்கொள்ள மாட்டார், நீங்கள் முதலில் அவரை சமாதானம் செய்துவிட்டு வாருங்கள், அவர் ஒப்புக்கொன்றால் பார்க்கலாம் என்று சொல்லி அனுப்பினார் MGR. 1 கோடி ரூபாயை மடியில் கட்டிக்கொண்டு பாகனேரிக்கு வந்தார்கள் குதிரை பந்தய விரும்பிகள். வந்தவர்களை உட்காரச் சொல்லி காப்பி கொடுத்து உபசரித்தார். வந்தவர்கள் காப்பியை குடித்துக்கொண்டே தம் உள்ளத்தில் உள்ளதை சொன்னார்கள். அவ்வளவுதான். மக்களை பாதிக்கிற சூதாட்டம். இது என் கட்சி கொள்கைக்கு விரோதமானது. இந்த காரியத்துக்கு நான் ஒரு காலும் உடன்பட மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க என்று வந்தவர்களை தலைக்கு மேலே கும்பிட போட்டு வழி அனுப்பி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் அவரின் அறை எண் 228. அப்போதைய கதறி சட்டைக்காரர்களுக்கு அதுதான் சரணாலயம். பெரியவர் கப்பலூர் கரியமாணிக்கம் அம்பலம், நடிகர் கமலஹாசனின் தந்தை சீனிவாசன், முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பழனியாண்டி, கமுதி PK கிருஷ்ணன், KO ராமசாமி என்றும் பலரும் கூடி விவாதிக்கும் கூடாரமாகவே இருந்தது அந்த அறை. அப்போதைய அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மூப்பனாருக்கு நெருக்கமாக இருந்தவர் ஊனா சுனாபானா. 1984 உள்ளாட்சி தேர்தலின் போது காங்கிரஸ் அதிமுக கூட்டணி. அப்போது கிழக்கு முகவை மாவட்டத்தில் 17 ஒன்றியத் தலைவர் பதவிகளை காங்கிரஸ் கட்சி வென்றது. காளையார் கோவில் ஒன்றியத் தலைவர் பதவிக்கு ஐயா ஊனா சுப்பிரமணியம் அவர்களின் மகன் ஊனா சுனாபானா உடையப்பனை காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்த கட்சியினர் பலரும் வற்புறுத்தினார்கள். ஆனால் நான் மாவட்ட தலைவராக இருக்கும்போது மகனுக்கு சீட் கொடுத்தால் தப்பான உதாரணமாக போய்விடும் என்று நியாயம் சொல்லி நயமாக தவிர்த்தார் ஐயா ஊனா சுனாபானா. பின்னர் 1989 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ், அதிமுக ஜானகி அணி, அதிமுக ஜெயலலிதா அணி, திமுக என 4 முனை போட்டி. ஐயா ஊனா சுனாபானா போட்டியிடவில்லை என்று முடிவாகிவிட்டது. அவருக்கு பதிலாக சிவகங்கை சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக அவருடைய புதல்வர் உடையப்பனை போட்டியிட வற்புறுத்தி உள்ளூர் கட்சியினர் சொன்னார்கள். காங்கிரஸ் கட்சியின் தேர்வுக்குழுவில் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் என்ற அடிப்படையில் ஐயா ஊ சுப்பிரமணியமும் இருக்கிறார். அப்போது வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல் ஒன்றை தலைவர் வாழப்பாடியார் தயாரித்தார். அந்த பட்டியலில் வாழப்பாடியார், என்னுடைய வெற்றி வேட்பாளர் நீங்கள்தான், வாழ்த்துக்கள் என்று அண்ணன் உடையப்பனிடம் சொன்னார். அந்த காலகட்டத்தில்
மூப்பனாரும் வாழப்பாடியாரும் அரசியல் ரீதியாக எதிர் துருவங்களாக நின்றது ஊரறிந்த நாடறிந்த ரகசியம். நமக்கு ஏற்கனவே மூப்பனாரின் பரிபூரண ஆசி இருக்கிறது. இப்போது வாழப்பாடியாரும் சொல்லிவிட்டார், இனி தனக்கு சீட் கிடைக்கும் என்று அண்ணன் உடையப்பன் பெரிதும் நம்பினார். ஆனால் உடையப்பன் அந்த தேர்தலில் வேட்பாளராக முடியவில்லை. அதற்கு பிறகு இன்று வரை சிவகங்கை சட்டப்பேரவை தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றவே முடியவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். ஒன்றுபட்ட முகவி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்த்தெடுக்க பாகனேரி குடும்பம் மிக கடுமையாக உழைத்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஜெய் ஹிந்த். தேசிய தோழன் ஒய் பழனியப்பன், சிவகங்கை.